பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் கூட இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த வேளையிலும் கூட நேற்றைய தினத்தில் என்ன வார்த்தையை பேசினோமோ, சோர்ந்து போகாதே என்கிற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நேற்றைய தினத்தில் தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் இப்பொழுது நம்ம ஆண்டுடைய வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நிச்சயமாகவே நேற்றைய தினத்தின் வார்த்தைகள் உங்கள் ஆவியில் உற்சாகம் உள்ளதாகவும் உங்களை பலப்படுத்தினதாகவும் இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் இப்பொழுது நம்ம ஆண்டுடைய வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது உங்களுக்குள்ள சோர்ந்து போயிருக்கிற உங்கள் ஆவியில் ஆண்டவர் நல்ல ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. என்ன கவலையோடு இருந்தாலும், என்ன வேதனைகள், மனபாரம், குழப்பத்தோடு நீங்கள் டிவிக்கு முன்பதாக இருந்து இந்த வேலையில் கர்த்தருடைய நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தாலும், பேசுவது நானல்ல, ஆண்டவர் உங்களோடு அவர் பேச போகிறார். தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க போகிறீங்க. அதனால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க கடந்து செல்லுவோம். அப்போ ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை, சோர்ந்து போகாதே. ஆமென். எதனால நமக்கு சோர்வு வருகிறதுனா, நம்ம ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்காமல் போகும் பொழுது, எதிர்பார்த்தது நமக்கு தாமதித்து கொண்டே போகும் பொழுது சோர்வு வந்துடுது. இப்போ கிடைச்சிடும், இப்பொழுது நமக்கு நன்மை கிடைத்து விடும் என்று சொல்லி நாம் எண்ணி எண்ணி அதற்காய் காத்திருந்து அது கிடைக்காமல் போகும் பொழுது, அல்லது அது தாமதித்து நெடுநாட்களாய் தாமதித்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ரொம்ப சோர்வு வந்துடுது. இன்னொரு பக்கம், எந்த காரியத்தை குறித்தாவது பயம் நமக்கு வந்துருச்சுன்னா, நமக்குள்ள ஏதாவது ஒரு காரியம் பயம் வந்துருச்சுனாலே சோர்வு வந்துடுது. உதாரணத்துக்கு, டாக்டரை பார்க்க போறீங்க, டாக்டர் உங்களை பரிசோதித்து உங்களுக்கு குறிப்பிட்ட வியாதி, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே நமக்கு ஒரு பயம் வந்துடுது. ஐயோ, இந்த வியாதி நம்மளை எப்படி என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. அந்த பயம் வந்த பிறகு பாருங்க, நமக்குள்ள சோர்வு வந்துடும். அப்படியே ரொம்ப டல்லா ஃபீல் பண்ணிட்டு, ரொம்ப ஏன்னா நமக்கு தான் வியாதி வந்துருச்சு, இனி அதுலேருந்து நம்மளை யார் காப்பாற்ற முடியும், இனி இப்படித்தான் கடைசி வரைக்கும் இந்த வியாதியோடையே நான் இருக்க வேண்டியது தான் என்று சொல்லிட்டு அந்த சோர்வு நம்மளை ரொம்ப தாக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு அவர் பேசுகிறார். எந்த காரியத்தை உங்க செவிகளிலே கேட்டு, எந்த காரியத்தை அல்லது சூழ்நிலையை நீங்கள் பார்த்து சோர்ந்து போய் இருக்கிறீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறாரு, என் மகனே, மகளே, என் தேவ பிள்ளையே, நீ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. கர்த்தர் உங்களுக்கு பலனை தர அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஏன் நான் சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லுகிறேன் தெரியுமா? நீங்க கேட்பீங்க, உலகத்துல நடக்கிறது, எங்க குடும்பத்துல நடக்கிறதெல்லாம் பார்த்தா சோர்ந்து தானே போகிறோம். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள், ஏதாவது நல்லது நடக்கும் நானும் கொஞ்ச நாளாவே காத்து கொண்டு இருக்கிறேன், ஆனா ஒரு நன்மையும் நடந்த மாதிரி இல்லை, தீமை தான் நடந்து கொண்டே இருக்குது. இதெல்லாம் எங்க வாழ்க்கையில நாங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கும் பொழுது, என்னங்கய்யா நீங்க சோர்ந்து போகாதன்னு சொன்னா எங்களுக்கு எப்படி சந்தோஷம் வரும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா அல்லது நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஏன் ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த நிலைமையிலையும் நீ சோர்ந்து போகாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார்னா, ஒரு வசனம் இப்படியாய் குறிப்பிடுகிறது. அதை உங்களுக்காக நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆண்டவருடைய அழகான வல்லமையுள்ள வார்த்தையை பாருங்க. ஆபத்து காலத்தில், உன்னுடைய ஏதாவது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு தருணம், என்ன ஆபத்து, என்ன தேவை, என்ன போராட்டம், அப்படிப்பட்ட ஒரு காலத்துல நீங்க சோர்ந்து போவீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பலன் என்ன ஆகுமா? குறுகி போயிருமா. உங்களுக்குள்ள பலன் என்ன ஆகுமா? குறுகி போயிடும். ஒரு மனிதன் இப்படி நல்ல வீராப்பா நடந்தா எப்படி இருக்கும்? அப்படியே சோர்ந்து போய் இப்படி நடந்தா எப்படி இருக்கும்? அது வித்தியாசம் தெரியுது இல்லையா? அப்போ நீங்க நல்லா இருக்கும் பொழுது, சந்தோஷமா இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம நல்ல பலனா இருப்போம். அப்படித்தானே? அன்னைக்கு சாப்பிடவே இல்லைன்னா கூட ஒரு நல்லது நடந்துருச்சுன்னா, நம்ம நினைச்சது நடந்துருச்சுன்னா, அன்னைக்கு ஆகாரம் சாப்பிடாம இருந்தா கூட நமக்கு நல்ல பலனா இருக்கும்.
இதே நல்ல ஆகாரம் சாப்பிட்டு நம்ம நல்ல பலனோட இருந்து ஏதாவது ஒரு கெட்ட செய்தியை கேட்டுட்டோம்னா நமக்கு தளர்ச்சி ஆயிருது. அப்ப ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, இப்படிப்பட்ட ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போவீங்கன்னு சொன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பலன் என்னாகுமா? குறுகி போய்விடும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இது ஒரு பெரிய சத்துருவின் காரியங்கள். நீங்க நினைக்கிறீங்க என் குடும்பத்துல நடக்கிற சில பிரச்சனைகள் தீமையாய் நடப்பதனால நான் சோர்ந்து போகிறேன், நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்காமல் போகிறதுனால நான் சோர்ந்து போகிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, ரொம்ப ஞானமா இருக்கணும். இது பிசாசினுடைய உங்களை சோர்வுக்குள்ளாக்குகிறது பிசாசினுடைய தந்திரம். உங்க சந்தோஷத்தை கெடுப்பது பிசாசினுடைய தந்திரம். நீங்க மனமகிழ்ச்சியா இருக்கக்கூடாது, நீங்க எப்பவும் கவலையோடி தான் இருக்கணும் என்பதை பிசாசு ரொம்ப கவனமா அதை செய்து கொண்டே இருப்பான். ஏனென்று சொன்னால், நீங்க சோர்ந்து போய் இருப்பீங்கன்னா உங்களுக்கு பலன் போயிடும். உங்ககிட்ட இருந்து பலன் போனதுக்கு அப்புறம் நீங்க கர்த்தருக்காக நீங்க வாழ முடியாது. உங்களுக்குள்ள பலன் இருந்தாதான் ஆண்டவருக்குள்ள சமூகத்துல ஜெபிக்கணும், தேவனை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை தேடி உற்சாகமா அவருடைய ஆலயத்திற்கு போகணும்னு சொல்லி உங்களுக்குள்ள வாஞ்சை வரும். ஆனா உங்களுக்குள்ள பலன் போயிருச்சுன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், சோர்வு வந்துடும். என்ன ஜெபம் பண்ணி எதற்கு, என்ன பைபிள் வாசித்து எதற்கு, எதுக்கு இப்படிப்பட்ட தேவனுடைய செய்திய நிகழ்ச்சியை நம்ம பார்த்து என்னதான் ஆக போகுது, ஆலயத்துக்கு போய் என்னதான் ஆகி போச்சு, அப்படி என்கிற ஒரு விரக்தி உங்களுக்குள்ள வந்து உங்களை பிசாசு கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் விட்டு தூர போக வச்சிருவான். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம நினைப்போம் நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம் இல்ல. இந்த சோர்வு உங்களை எங்க வழி நடத்தும் என்று சொன்னால், இந்த சோர்வு உங்களை எதற்கு நேராய் வழி நடத்தும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து உங்களை பிரித்து கொண்டு போயிடும், உங்களை தூரமா கொண்டு போயிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பரிசுத்த வேதாகமத்துல 2 பேர் சோர்ந்து போனதுனால அவங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை விட்டு விலகி போனாங்க என்பதை குறித்து அதை நாம் தியானிக்க போகிறோம். இதை நாம் தியானிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில உங்களுக்குள்ள இருக்கிற சோர்வின் நிமித்தம் நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவர் விட்டு தூர போய் இருக்கிறீங்க என்பதை கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட அவர் பேச போகிறார். அதை நாம் அறிந்து கொண்ட பிறகு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் சோர்வுல நான் எந்த அளவுக்கு உங்களை விட்டு நான் தூர போயிட்டேன்ப்பா, இதை நாம் சரி செய்து விட்டாலே கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செஞ்சு விடுவார். அல்லேலூயா. பேதுரு என்கிற ஒரு மனிதன் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோட 3.5 ஆண்டு காலம் இயேசுவோட வாழ்ந்த ஒரு நல்ல ஒரு மனிதர். இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீஷர்கள்ல ஒரு சீஷனாய் பேதுரு இருந்தார். 3.5 ஆண்டு காலம் இந்த பேதுரு ஆண்டவரோட இருக்கிறாருங்க. எங்க போனாலும் பேதுரு கூட தான் இருப்பார். ஆண்டவர் செய்கிற அற்புத அடையாளங்களை அருகாமையில் இருந்து கண்களினால கண்டு ஆச்சரியப்பட்ட ஒரு தேவ மனிதர் இந்த சீஷனாகிய பேதுரு. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய கடைசி தருணம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைவதற்காக போர் சேவகர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போக வரக்கூடிய ஒரு தருணத்துல தான் இயேசு கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிறார். சீஷர்கள் அவரோட கூட இருக்கிறாங்க. போர் வீரர்கள் இயேசுவை பிடிக்கும் பொழுது சீஷர்கள் எல்லாரும் சிதறி ஓடி போனாங்க, எல்லாம் பயந்து ஓடி போனாங்க. இந்த பேதுரு மட்டும் என்ன பண்ணுகிறாருன்னா, இயேசுவுக்கு என்ன சம்பவிக்க போகிறது, இயேசுவை என்ன செய்வாங்க என்பதை பார்க்கும்படியாக இயேசுவுக்கு பின்பதாகவே மறைந்து 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 இயேசுவை அழைத்து கொண்டு போகும் பொழுது பேதுருவும் கூடவே போகிறார். அப்படி போகும் பொழுது என்ன நடக்கிறது, நான் உங்களுக்கு வசனத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன். பேதுரு இயேசுவை பிடித்து கொண்டு போகும் பொழுது மறைந்து மறைந்து இருந்து அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். பேதுரு அப்படி அவர் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சகோதரி கேட்கிறா, இவனை இயேசுவோட நான் பார்த்திருக்கிறேனே, அவரோடு இவனை நான் கண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது பேதுரு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? மத்தேயு 26ஆம் அதிகாரம் 70வது வசனத்துல சொல்லுகிறது, அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான். அப்ப பேதுரு என்ன சொல்றாரு, எனக்கு நீ சொல்றது எனக்கு தெரியாது அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்க, உன்னை இயேசுவோட நான் பார்த்திருக்கிறேனே. இந்த பேதுரு சொல்லிட்டாரு, எனக்கு அது தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்து அந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு போகிறார். வேறொரு இடத்திற்கு போன பிறகு அங்க ஒரு சகோதரி மறுபடியும் என்ன சொல்றாங்க, இதோ இந்த மனிதனை நான் இயேசுவோட நான் கண்டிருக்கிறேன், இயேசுவோட நான் இவரை பார்த்திருக்கிறேன் சொல்லும் பொழுது 2வது முறை பேதுரு என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? 72வது வசனத்துல, அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன். பாருங்க,
பேதுரு என்ன சொல்றாரு? சொன்னாரு, நீ சொல்றது எனக்கு என்னன்னே தெரியலம்மா அப்படின்றார். ரெண்டாவது என்ன சொல்றாரு? அந்த மனுஷனா, அது யாரு? இயேசு, எனக்கு யாரையும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. மூன்றாவது மறுபடியும் அவர்கள் சொல்லுகிறார்கள் 73வது வசனத்துல, சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவின் இடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. அப்போ வேற ஒரு இடத்துக்கு அவன் போயிட்டாரு பேதுரு. ஆனால் அங்க இருக்கிறவங்க வந்து என்ன சொல்றாங்க? நீ என்னதான் சொன்னாலும் நீ இயேசுவோட இருந்தவங்க தான், உன் பேச்சு அவருடைய பேச்சை போல இருக்கிறது என்று சொன்ன உடனே கடைசியா 3வது முறை பேதுரு சொல்லுகிறாரு, அவரை நான் அறியேன் என்று சொல்லி அவரை சபிக்கவும் அவரை தூசிக்கவும் செய்தார். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துவை போர் சேவகர்கள் பிடித்து கொண்டு போன உடனேயே எல்லாரும் பயந்து ஓடி போனாங்க. பேதுருவுக்குள்ளேயும் ஒரு பயம் இருந்தது. ஆனா இயேசு என்ன செய்யறாங்க பாப்புன்னு சொல்லிட்டு அவர் போனார். போன இடத்துல ஏன் இந்த பொய் சொல்லணும்? இயேசுவே தெரியாதுன்னு ஏன் சொல்லணும்? அவர் யாருன்னே தெரியாது. 3.5 வருஷம் கூடவே இருந்துட்டு இயேசுவை சபிக்கவும் தூஷிக்கவும் அவர் செய்தாரு. சபிக்கிறது என்ன? அதெல்லாம் யார் அந்த ஆளு? எனக்கு அந்த ஆளை தெரியாது, அவர்லாம் நல்ல அப்படி சொல்லி கண்ட மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார். தூஷிக்கிறாங்க. அப்படின்னா ஆண்டவரை திட்டுவதற்கு சமம். பேதுரு 3.5 ஆண்டு காலம் பேதுரு இயேசுவோட இருந்துட்டு செய்த காரியத்தை பார்த்தீங்களா? இது எதனால வந்துச்சு? எங்க நம்மளையும் இயேசுவோட பிடிச்சிட்டு போய் நம்மளையும் ஏதாவது செய்திருவார்களோ என்று சொல்லுகிற பயம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உங்க குடும்பத்துல நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து, உங்க வாழ்க்கையில நீங்கள் கண்டடைந்த தோல்வியை பார்த்து பார்த்து, சில நஷ்டத்தை பார்த்து பார்த்து உங்க வாழ்க்கை குறித்து உங்களுக்கு பயம் வந்து இருக்குதா? எப்படி என் வாழ்க்கையை நடத்த போகிறேன்? எப்படி என் குடும்பத்தை நடத்த போகிறேன்? எப்படி எங்க வாழ்க்கையில நாங்க நல்லபடியாய் முன்னேற போகிறோம் என்கிற பயத்தோடு இருக்கிறீங்களா? இந்த பயம் உங்களை என்ன பண்ண செய்யும் தெரியுமா? இயேசுவை விட்டு உங்களை தூரம் போக வச்சிடும். இயேசுவுக்குள்ள உங்களை சோர்வுக்குள்ளாக வச்சிடும். பயந்து 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 என்னாகுமோ தெரியலையே, என்னாகுமோ தெரியலையே என்கிற பயம் உங்களை சோர்வுக்குள்ளாக வைத்து உங்களை இயேசுவை விட்டு தூரம் பிரிச்சிடும். இந்த பேதுருவுக்கு அப்படித்தான் ஆனது. நல்லா பாருங்க, இயேசுவை பிடித்த போர் சேவகர்கள் பிடிக்கிறாங்க. பிடித்த உடனே பேதுரு என்ன பண்ணாரு? தன் பட்டயத்தை எடுத்து வெட்டினாரே. அப்ப தைரியம் இருந்துச்சு இல்ல? இப்ப அந்த தைரியம் எங்க போச்சு? இப்ப அந்த தைரியம் எங்க போச்சு? காரணம், பயம் வந்த உடனே தைரியம் எல்லாம் போய் சோர்ந்து போய் ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டாருங்க. ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டார். இன்னைக்கு அதே போல உங்க குடும்பத்துல சில காரியங்களை பார்த்து பார்த்து பார்த்து, கெட்ட செய்திகளை உங்க காதுகளில கேட்டு கேட்டு பயந்து போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ சோர்ந்து போகாத. உனக்குள்ள பயம் இருந்தாலும் நீ சோர்ந்து போகாத. கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க, கெட்ட சொப்பனத்தை பார்த்து நான் பயந்து போய் இருக்கிறேன் பாஸ்டர். கெட்ட சொப்பனமா வருது, மரணத்திற்கு அறிகுறியான சொப்பனங்கள் வருகிறது. இதனால எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது. அப்பப்போ மரண பயம் எங்களை ஆட்கொள்ளுகிறது. ஏதாவது தீங்கு நடந்துருமோ, ஏதாவது தீமை வந்துருமோ என்பதை நினைச்சு நினைச்சு அவங்களுக்குள்ள ஒரு சோர்வு. அந்த சோர்வு அவங்களை ஜெபிக்க விடாதபடிக்கு அவங்களை ஆண்டவர் விட்டு அப்படியே தூரம் கொண்டு போய் விடுகிறது. இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க எந்த காரியத்தை குறித்து பயந்து போய் இருந்தாலும் நீ கர்த்தர் உங்களுக்கு தான் பேசுகிறாரு. நீ பயப்படாத, நீ சோர்ந்து போகாத. இன்னொரு மனிதனை குறித்து பார்க்க போகிறோம். எலியா என்கிற ஒரு தேவ மனிதன் உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த எலியா யார் என்று சொன்னால், கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி, மகிமையான ஒரு தீர்க்கதரிசி. அவர் 850 மந்திரவாதிகளை அவர் பட்டயத்தினால கொன்று போட்ட நல்ல ஒரு தைரியமான ஒரு தேவ மனிதன். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கை என்னாச்சு தெரியுமா? இந்த 850 மந்திரவாதிகளை கொன்று போட்ட செய்தியை ராஜாவினுடைய மனைவியாகிய ஏசபேல் அறிந்து கொள்ளும் பொழுது, அந்த ஏசபேல் இப்படியாய் சொல்லுகிறார். வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும்
அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். எவ்வளவு வல்லமையான தைரியமான தேவ மனிதன்! இப்போ ஒரு பெண்ணானவள் நாளைக்கு இந்நேரத்தில் என்னுடைய மந்திரவாதிகளுக்கு எப்படி உயிர் பிரிந்து போனதோ அதே போல, எப்படி பட்டயத்தினால் இவர்கள் செத்து விழுந்தார்களோ அதே போல நாளைக்கு இந்நேரத்தில் எலியாவுக்கு செய்யப்படும் என்பதை நீ சொல் என்று சொல்லி ஏசபேல் தன் வேலை ஆட்களை சொல்லி அனுப்பி விடுகிறாள். இந்த செய்தி எலியாவுக்கு கேட்ட மாத்திரத்துல பைபிள்ல வாசிக்க கேட்டோம், தன் பிராணனை காக்க, தன் ஜீவனை காத்துக்கொள்ள எழுந்து ஓடி போனார். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. எலியா மகத்தான ஒரு வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசி, 850 மிகப்பெரிய மந்திரவாதிகளை கொன்று போட்டவருங்க. ஆனா அவர் அந்த செய்தியை கேட்ட உடனே அவருக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. ஒருவேளை என்ன எதுவும் கொன்று போட்டுருவாங்களோ, எனக்கு ஏதாவது நடந்துடும் சொல்லி தன் பிராணனை காக்க, பைபிள் தெளிவா சொல்லுது, தன் உயிரை காத்து கொள்ளும்படி அவர் எழுந்து புறப்பட்டு ஓடி போனார். அவர் போய் பெயர்சேபா வனாந்தரத்துல அவர் என்ன பண்ணுகிறாரு, ஒரு சூறை செடிக்கில படுத்து கிடந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாரு. அவ கையால நான் சாகரத்துக்கு பதிலா என் ஜீவனை எடுத்து போடுங்க, என் ஜீவனை நீரை எடுத்து போட ஆண்டவரை, நான் வாழ தகுதி அற்றவன். சோர்ந்து போய் படுத்து கிடந்துட்டு இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, நான் வாழ தகுதி அற்றவன், என் உயிரை எடுத்து போடுங்க. இதுதாங்க நடக்கும். சோர்ந்து போயிட்டீங்கன்னா, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாய் என்று சொன்னால் உன் பலன் குறுகி போகும். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ எத்தனையோ செய்தியை பார்க்கிறோம். எக்ஸாம்ல எனக்கு தோல்வி வந்துருச்சுன்னு சொல்லி எத்தனை பேர் தற்கொலை பண்ணிட்டு போறாங்க. எத்தனையோ எக்ஸாம், நீட் எக்ஸாம்ல எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி தற்கொலை பண்ணின செய்தியை நம்ம பார்க்கிறோம். கணவன் என்னை விட்டு விட்டு பிரிந்து போய்விட்டார், என்னை இன்னார் கைவிட்டுட்டாங்க, நான் நேசித்தவர்கள் என்னை கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே அவங்களுக்குள்ள ஒரு சோர்வு, கவலை வருது. அந்த கவலை எதற்கு நேரம் கொண்டு போது, தன் உயிரை எடுத்து போடுகிறது. எத்தனை செய்தியை நம்ம பார்க்கிறோம். நேற்றைய தினத்துல கூட நான் ஒரு செய்தியை பார்த்தேன். கணவன் கொரோனா வியாதினால மரித்து போனதை அறிந்து மனைவியும் பிள்ளைகளும் தூக்க மாத்திரை போட்டு தற்கொலை முயற்சி பண்ணினாங்க, எப்படியோ பிழைத்து கொண்டாங்க. எவ்வளவு கவலையான ஒரு காரியம் பாருங்க. அவங்களுடைய கணவனார் கொரோனா வியாதியில மரித்து போனார். இனி என் கணவன் இல்லாம நாங்க எப்படி வாழுவோம், நாங்க கஷ்டப்பட்டு சாகிறதை விட ஒரேடியா என் பிள்ளைங்களோட நான் செத்து போகிறேன்னு சொல்லி தாயாரும் தன் பிள்ளைகளும் தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அந்த கவலை மரணத்துக்கு நேராக கொண்டு போதுங்க. இன்னைக்கு உனக்குள்ள கவலைகள் இருக்குது இல்ல, உனக்குள்ள சோர்வு இருக்குது இல்ல, இந்த சோர்வு எங்க கொண்டு போகும்னு சொன்னா, உங்க வாழ்க்கையை இனி வாழ பிடிக்காம என்னத்தை வாழ்ந்து எதற்கு, எதுக்கு ஆண்டவரை தேடி, எதுக்கு சர்ச்சுக்கு போகணும், எதுக்கு சபைக்கு போகணும், எதற்கு ஆண்டவரை தேடணும் அப்படின்னு சொல்லி உங்களை கொண்டு போயிடும் எங்கேயாவது. இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள சோர்வு இருக்க போய் தானே ஆண்டவரை தேட முடியுதா, பைபிள் வாசிக்க முடியுதா? பைபிள் எடுக்கும் பொழுதே மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் வருது, என்ன பைபிள் படிச்சு என்ன ஆக போகுது? ஒரு 10 நிமிஷம் முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ண மனசு வர மாட்டேங்குது, விரக்தி. அந்த சோர்வு வந்த உடனே என்ன ஆக போகுது, ஜெபம் பண்ணி என்ன ஆக போகுது? இதுதான் பிசாசினுடைய தந்திரம். பிசாசுக்கு இதுதான் தேவை. நீங்க ஜெபிக்க கூடாது, நீங்க வசனம் வாசிக்க கூடாது, நீங்க தேவனை தேடி ஆலயத்துக்கு போக கூடாது, நீங்க தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடாது. உனக்குள்ள தேவையில்லாத சோர்வை கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஒரு பிரச்சனை வருதுன்னு பார்த்தா அடுத்த ஒரு பிரச்சனை, ஒரு பிரச்சனையை சமாளிச்சா இன்னொரு பிரச்சனை, சந்திச்சு சோர்ந்து போயிடும். ஆனா ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். அப்ப அந்த பிசாசுக்கு வேலையே என்னது தெரியுமா? உங்களை எப்படி கவுக்கலாம், உங்களை எப்படி ஆண்டவரோடு தூரம் போகலாம் என்று சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிறான். அவன் திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு பிசாசு கொண்டு வருகிற திட்டத்துல நீ விழுந்து போக போறீங்களா? இப்போ உங்களோட பேசிக் கொண்டிருக்கிற தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து உன் சோர்வுகளை தூக்கி எறிந்து விட்டு தேவ சமூகத்தில், அப்பா இனி நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே,
வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஒளிந்து போகாது என்று சொன்னீங்களே, நான் உங்க வசனத்தை நம்புறேன்பா, உங்க வார்த்தையை நம்புறேன்பா. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் முடித்து அவர் வரும் பொழுது அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. அவர் களைத்து போய் இருக்கும் பொழுது ஏசப்பாக்கு பசி உண்டாயிற்று என்பதை பிசாசு அறிஞ்சு சோதிச்சானா இல்லையா? பிசாசு உங்களுக்கு தெரியும் தானே, இயேசுவுக்கு மிகுந்த பசி வந்தோடனே பிசாசு என்ன பண்ணுனா, இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டு, ஆண்டவரே இந்த கல்லுகள் எல்லாம் நீர் ஒரு வார்த்தை சொன்னா அப்பமா மாறிடுமே, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏசப்பா சொன்னாரா? ஆண்டவர் அதுக்கு என்ன சொன்னார்? மனுஷன் அப்பத்தினால் அல்ல தேவ வார்த்தையினால பிழைப்பான், வசனத்தினால பிழைப்பாங்க. இந்த வேலையில் சோர்ந்து போயிருக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட தெளிவாய் பேசுகிறார். எந்த காரியத்துல நீ சோர்ந்து போயிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தோல்வி, எவ்வளவு பெரிய நஷ்டம், உங்களை விட்டு யார் பிரிந்து போயிருந்தாலும், உங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க உங்களை விட்டு பிரிந்து போனாலும், சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? நீ கர்த்தர் சொல்லுகிறாரு, ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போவன்னு சொன்னா உன் பலன் குறுகி போயிடும். நீ சோர்ந்து போகாத, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக்கொள். சோர்ந்து போகிறவனுக்கு அவன் பலன் கொடுக்கிற கர்த்தருங்க. நம்ம நேற்று தினத்துல அதைத்தானே தியானிச்சோம். சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிற கர்த்தர், பலன் கொடுக்கிற கர்த்தர். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஐயோ தாமதமாகி கொண்டே இருக்குது, எல்லாமே என்னை விட்டு தூர போய்கொண்டே இருக்குதுன்னு சொல்லி நான் எவ்வளவு காலம் காத்திருந்து நான் சோர்ந்து போயிட்டேன் பாஸ்டர். காத்திருந்து பல மாதம் நான் காத்திருந்து நான் சோர்ந்து போனேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? நீ கர்த்தர் உங்களோட தெளிவாய் பேசுகிறார். உன் காத்திருப்பை நன்மையாய் மாற பண்ண போகிறார். இந்த ராத்திரி பொழுதுல பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரனே, கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். உன் காத்திருப்பை நன்மையாய் மாற பண்ணுவார். ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உங்களோடு இன்னும் பேச வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பீகார் என்கிற மாநிலத்தில் தேவனுக்காய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அருமையான தேவ ஊழியக்காரர் அகஸ்டின் ஜெபகுமார் என்கிற ஒரு தேவ மனிதனை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் இப்படியாய் ஒரு சம்பவம் நடந்தது. அவருடைய ஊழிய நாட்களில ஆரம்ப கட்டத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நாட்களில சிங்கப்பூர் தேசத்திலிருந்து ஜிம் ஹாக் என்னக்கூடிய ஒரு வெளிநாட்டு மனிதன் சிங்கப்பூர் தேசத்திலிருந்து அவங்க ஊழிய ஸ்தலத்தை பார்க்கும்படி வந்திருந்தாங்களாம். அப்படி வந்திருக்கும் பொழுது அருமையான தேவ மனிதனாகிய அகஸ்டின் ஜெபகுமார் கிட்ட அந்த ஜிம் ஹாக் என்கிறவர் கேட்கிறார், உங்க ஊழியத்துக்கு நான் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம், எங்க ஊழியத்திற்கு எங்களோட உடன் ஊழியக்காரர்கள் இன்னும் துரிதமாய் ஊழியம் செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு பைக் இருந்துச்சுன்னா அவங்க இன்னும் தொலைவுல போய் ஊழியம் செய்வதற்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட உடனே அந்த ஜிம் ஹாக் சொன்னாராம், நான் சிங்கப்பூர் தேசத்துக்கு போன உடனே உங்களுக்கு தேவையான பணத்தை நான் அனுப்பி வைக்கிறேன், 10 பைக் வாங்குவதற்கு தேவையான பணத்தை நான் அனுப்பி வைக்கிறேன் வாக்கு கொடுத்து விட்டு அவர் புறப்பட்டு போயிட்டார். அந்த ஜிம் ஹாக் என்கக்கூடியவர் வாக்கு மாறாதவர் என்பதை அகஸ்டின் ஜெபகுமார் அறிந்திருந்தபடியினால அவர் எப்படி பணத்தை அனுப்பி விடுவார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில வேறொரு ஊழியத்திற்கு வைத்திருந்த பணத்தை எடுத்து 10 பைக் வாங்கி அவர் அனுப்புவதற்கு முன்பதாகவே தன் உடன் ஊழியர்களுக்கு 10 பைக் வாங்கி கொடுத்துட்டார். இப்போ பைக் வாங்கியாச்சு, ஊழியர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். ஊழியத்திற்கு தொலைதூர பயணத்திற்கு அவங்க புறப்பட்டு போய் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. நாட்கள் ஆகி கொண்டே இருக்கிறது, பணம் வரவில்லை. அப்போ அந்த ஜிம் ஹாக் தொலைபேசியின் மூலமாய் தொடர்பு கொள்றாங்க, நான் பணத்தை அனுப்பி வைத்து விட்டேன் கிடைத்ததா என்று சொல்லி. இவருக்கு அதிர்ச்சி, இன்னும் பணம் வரவில்லையே. அப்போ இவர்களும் என்ன ஆனது, பணம் வரலன்னு சொல்லி இவர்கள் அதற்குரிய காரியங்களை எல்லாம் செய்து பார்க்குறாங்க, என்ன ஆனதுன்னே தெரியல. அவரும் சிங்கப்பூர்ல இருந்து பணத்தை அனுப்பினதற்கு எல்லா காரியங்களும் செய்யறாங்க, பணம் எங்க போச்சு என்ன ஆச்சு என்று எந்த தகவலும் தெரியல. நாட்கள் கடந்து போய் கொண்டே இருந்தது. மிகப்பெரிய தேவை, யோசிச்சு பாருங்க, 10 பைக் தன் கையில் இருக்கிற பணத்தை வைத்து வாங்கி விட்டார். எவ்வளவு தேவையில் இருந்திருக்கும், என்ன செய்வதென்றே தெரியல. ஆனாலும் சோர்ந்து போகவே இல்லை. இப்படியாய் 11 மாதங்கள் கடந்து போனது. 11 மாதங்கள் கடந்த பிறகு ஜிம் ஹாக்
மறுபடியும் நீ சிங்கப்பூருக்கு ஊழியம் செய்யும்படி நீ வா என்று சொல்லி அவர் அழைக்க அகஸ்டின் ஜெபக்குமார் போகும் பொழுது அவர் சொல்லுகிறார், பணம் கிடைத்ததா இல்லையா என்று கேட்கும் பொழுது இன்னும் பணம் கிடைக்கவே இல்லை என்று சொன்ன உடனே அந்த ஜிம்காக் உடனே தன்னுடைய கைகளில் இருக்கிற பணத்தை எடுத்து, இந்தா 10 பைக் வாங்கிக்கொள் என்று சொல்லி பணத்தை கையில கொடுத்து அனுப்பி வைத்தாராம். இவர் வேண்டாம் என்று சொல்லவும் அவர் கேட்கல, பணத்தை கொடுத்து அனுப்பி வைத்தார். ஊருக்கு வந்த உடனே அந்த பணத்தை எடுத்துட்டு வரவும் அவருக்கு ஒரு நற்செய்தி காத்து கொண்டிருந்தது. அவர் ஏற்கனவே அனுப்பி வைத்த அந்த 10 பைக்குரிய பணங்கள் கிடைச்சு விட்டுச்சு. அல்லேலூயா! அந்த 10 பைக் கிடைச்சிருச்சு, அந்த பணத்தை கிடைத்து விட்டது. பயங்கர ஒரு ஆச்சரியம். உடனே அகஸ்டின் ஜெபக்குமார் அவருக்கு தொடர்பு கொள்ளுகிறார். பணம் கிடைத்து விட்டுருச்சு, அதனால இப்பொழுது நீங்க கொடுத்தீங்களே அந்த பணத்தை நான் மீண்டும் உங்களுக்கு அனுப்பி வைத்து விடுகிறேன், எங்களுக்கு தேவையில்லை, அதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த ஜிம்காக் சொன்னாராம், இல்லை இல்லை இல்லை, இன்னும் ஒரு 10 பைக்கை நீங்க என்ன பண்ணிக்கொள்ளுங்க, ஊழியத்திற்காய் வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னாராம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காத்திருப்பு நன்மையாய் மாறினது. புரியுதா உங்களுக்கு? 11 மாதம் காத்திருப்பு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ஐயோ, அந்த காலத்துல 10 பைக்னா எவ்வளவுங்க ஆச்சு? இப்போ ஒரு பைக் வாங்கினாலே 50,000 ரூபாய் 60,000 ரூபாய்க்கு குறைந்து வாங்க முடியல. அன்றைக்கு என்ன ரேட் இருந்திருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன? அப்ப எவ்வளவு தேவையுள்ள காலங்கள். 11 மாதம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஏதாச்சுன்னு தெரியல. நமக்கு ஒரு 1000 ரூபாய் மணி ஆர்டர் மிஸ் ஆனாலே நமக்கு ஒரு டென்ஷன் ஆயிருது. ரேஷன் கடையில் நமக்கு கொடுக்கக்கூடிய பணம் கிடைக்காம போயிருச்சுனாலே அந்த நாளுக்குள்ள போலன்னா, ஐயோ இன்னைக்குள்ள போலன்னா பணம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற எவ்வளோ கலக்கம் வருது. அப்ப அவ்வளோ வருடங்களுக்கு முன்பதாக 10 பைக்குரிய பணம் என்ன ஆச்சுன்னு சொல்லி எவ்வளோ சோர்ந்து இருப்பாங்க. ஆனாலும் பாருங்க, ஆண்டவருக்கு தெரியுங்க, நீ கொஞ்சம் காத்துரு மகனே, நீ கொஞ்சம் காத்துரு, உனக்கு இரட்டத்தனையான நன்மையை தருவேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, உன் காத்திருப்பு உன்னை சோர்ந்து போக வைக்குதா? ஆண்டவரே, எனக்கு நான் காத்திருக்கிற நன்மை எப்பப்பா வரும்? நான் நெடுநாளா காத்திருக்கிற ஆண்டவரே, காத்திருந்து காத்திருந்து என் இருதயமெல்லாம் சோர்ந்து போதுப்பா. இன்னைக்கு வேதனையோட இருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட தெளிவாய் பேசுகிறார். நீ சோர்ந்து போகாத, உனக்கு அவர் பலனை கொடுக்கிற கர்த்தர். எனக்கு நேரம் இல்லாதபடினால நான் முடிக்கிறேன். நான் சொன்ன பேதுருவும் எலியாவையும் சோர்ந்து போனாங்க அல்லவா, இந்த 2 பேரையும் இயேசு தேடி வந்தாருங்க. இந்த 2 பேரையும் தேவன் தேடி வந்தார். அல்லேலூயா! இந்த 2 பேருடைய வாழ்க்கையும் மாற ஆரம்பித்தது. கர்த்தருக்காக மீண்டும் பிரகாசிக்க ஆரம்பித்தாங்க. இந்த நிகழ்ச்சியை யார் சோர்ந்து போய் பார்த்து கொண்டிருந்தாலும் நீ கர்த்தர் உங்களோட தான் பேசுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற கர்த்தர். நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்க வாழ்க்கையில திருமண காரியத்திற்காக காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். வேலையை தேடி 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 எனக்கு ஒரு வேலை கிடைக்குமான்னு சொல்லி எனக்கே சோர்ந்து போயிருச்சு, இனி என்னத்த வேலை தேடி எதற்கு அப்படின்னு சொல்லி களைச்சு போயிருக்கிறீங்களா? கவலையப்படாதீங்க, கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். கண்களை மூடி விசுவாசத்தோட ஜெபியுங்க. கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உங்களோட அவர் பேசுகிறார். விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. உனக்கு நல்ல வேலையை கர்த்தர் தரப்போறார். நல்ல ஒரு சகோதரனை சகோதரி, நல்ல பிள்ளைகளை கர்த்தர் உனக்காய் தரப்போகிறார். எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம். மகிமையும் கனமும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நிகழ்ச்சியை விசுவாசத்தோட பார்த்து கொண்டு கண்ணீரோட ஜெபிக்கிற ஒவ்வொரு தகப்பனாருக்காகவும் தாயாருக்காகவும் அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறப்பா. இவர்களுக்குள்ள இருக்கிற அந்த சோர்வை ஆண்டவர் எடுத்து போடுங்கப்பா. பல காலங்களாய் சோர்ந்து போயிருக்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்க. ஆண்டவரே, இவர்கள் எதிர்பார்க்கிற நல்ல முடிவை என் ஆண்டவர் தரப்போவதற்காய் ஸ்தோத்திரம். சோர்ந்து போய் இருக்கிறவனுக்கு நான் பலனை கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி இவர்கள் எதிர்பார்த்ததை விட வசனம் சொல்லுகிறதே, உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னதை போல நம்முடைய பிள்ளைகளுக்கு கிரகிக்க கூடாத முடியாத ஒரு அற்புதத்தை நீங்க செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். இதோ உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஆனந்த மகிழ்ச்சி உண்டாகுகிறது. இதோ உங்க வீட்டுக்குள்ள ஒரு வெற்றியின் சத்தம் தொனிக்க ஆரம்பிக்கிறது. அவமானப்பட்ட இடத்துல உங்க தலையை அவர் தூக்கி நிமிர்த்த போகிறார். பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் இன்றைக்கு உங்களோட திட்டமாய் அவர் பேசி இருக்கிறார். அதை நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயம் பேசின கர்த்தர் அதை அப்படியே நிறைவேற்ற போகிறார்.
கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. மீண்டும் நாளைய தினத்தில் தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் கொண்டு வருகிறேன். தொடர்ந்து ஜெபியுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.